எல்லோருக்கும் வணக்கம். நல்லா ரொம்ப சேனலை விரும்பி பார்த்துட்ருக்கீங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக நிறைய பேர் சேனலுக்கு வந்துருக்கீங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய நாட்டுக்கோழி பண்ணை வந்து நல்ல முறையில் போயிட்டுருக்கு. யூடியூப் சேனலும் ஓரளவுக்கு நல்ல முறையிலே போயிட்டுருக்கு. நிறைய பேர் ஆதரவு கொடுத்து பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. புதுசாக ஏதாவது தகவல்களை முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல பார்க்குறேன். எனக்கு என்ன அனுபவம் இருக்கோ அதை நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் இந்த மாதம் சொன்னேன் இல்லையா, சேல்ஸ் எவ்வளோ ஆகிருக்கு என்னங்கிற டீட்டெயிலு. எனக்கு இந்த மாதம் மட்டும்தான் ஒரு 5 நாளில் முதல் நாள் வந்து ஒரு 650 ரூபாய்க்கு ஒரு வெடை விற்றேன். இந்த அரை கலரில் பார்த்தீங்களா, அந்த 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 இந்த டைப்பில் ஒரு 600 ரூபாய்க்கு விற்றேன். அப்புறம் வந்து நேற்று வந்து ஒரு 700 ரூபாய்க்கு ஒன்றும் 600 ரூபாய்க்கு ஒன்று விற்றேன். 3 சேவல் இருந்தது. 3 சேவலை போய் 600 ரூபாய்க்கு கொடுத்தேன். ஆனால் 550 ரூபா தான் கொடுத்தாங்க. சேவல் நிறையா வந்துருச்சு சந்தையிலன்னு சொல்லி. நம்ம வீட்டுக்கு வந்து வாங்குறவங்க வந்து 600 ரூபா குறையாமல் சேவல் வாங்குவாங்க. நம்ம கொண்டு போய் சந்தைக்கும் கொடுக்கும்போது அதோட இது வந்து கம்மி தான். அவங்க வந்து அங்கே சேல் பண்ணுறக்காக கம்மியாக தான் வாங்குவாங்க. நான் எதுக்காக கொடுத்தேன்னா, பெரிய லெவல் சேவலும் இல்லை. நான் என்ன சொல்கிறது, இப்போ தான் கூவி நிறையாவும் எடை வைக்கலை. ஒரு வெள்ளை சேவல், ஒரு கருப்பு சேவல், ஒரு அரக்கு சேவல் 3ஐயும் விற்றேன். காரணம் என்னென்னா, இந்த அடுத்தடுத்து எனக்கு சேவல் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னதான். இதை விட கொஞ்சம் பெருசு தான் அது. ஒரு 100 ரூபா குறைச்சி விற்றுருக்கேன், வேறு ரொம்பலாம் அதிகமாக இல்லை. ஆனால் வந்து நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தீவன செலவே அதுக்கு மேலே வந்துடும். அடுத்து நமக்கு சேவல் இல்லைன்னா நமக்கு சேவலுக்கு தீவனம் போடல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவல் இருக்கிறதுனால நம்ம வந்து சேல் பண்ணிடுறது தான் நல்லது. இதுதான் என்னோடய இதில் வந்து கொஞ்சம் சக்ஸஸாக போயிட்டுருக்க காரணம். சேவல்னு பார்த்திங்களா, நிறைய சேவலாகவே இருக்குது. சேவலை ஃபுல்லாகவே வளர்த்தோம்னா ஸ்பாட்டுக்கு வந்து கேட்பாங்க, ஏதாவது கோயில் குளம் அப்படி ஏதாவதுக்கு மட்டும்தான் சேவலை விரும்பி கேட்பாங்க. மற்றது சாப்பிட்றதுக்கு எல்லாமே வெடை கோழியாக தான் கேட்பாங்க. கோழியாகவும் சிலர் வந்து பெரிய கோழியாகவும் கேட்பாங்க. மழை பெஞ்சிருக்கிறதுனால தீவனத்துக்கான அலைஞ்சி மழை பெஞ்சிருக்கிறதுனால தீவனம் வந்து ரொம்ப சாப்பிடல. ஆனால் தீவனம் கேட்டு சுற்றி சுற்றி வந்துச்சு. அரிசி போட வேணாமே, எதுக்கு மழை நேரமாக இருக்குது, மழை அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஏரியாவில் சிவகங்கை மாவட்டத்தில் ஃபுல்லாக மழை. மற்ற ஏரியாவில் எப்படி இருக்குங்கிறது தெரியல. மழை காலம் மதியம் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே பின்னாடியெல்லாம் தண்ணி கட்டி கிடக்குது. அந்தளவுக்கு ஒரு 4-5 நாள் நல்ல மழை பெஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து வெயில் காலம் போய் மழை கால பராமரிப்பு மாதிரி ஆயிடுச்சு. இதில் ஒரே ஒரு நன்மை என்னென்னா, இந்த வாட்டி எனக்கு சின்ன குஞ்சு எதுவுமே இல்லை. இந்த மழை பெய்கிற நேரத்தில் நம்ம வந்து ப்ளூடிக் சட்டை போட்டோன்னா கண்டிப்பாக ஹீட் பற்றாக்குறையால் இல்லது வெளி காற்று இதால் கண்டிப்பாக வந்து எப்படியும் குஞ்சு வந்து நிறைய சாகும். எனக்கு இந்த டைமில் ப்ளூடிங் செட்டப்பில் எதுவுமே குஞ்சு இல்லை. நல்லா வெளியே தீவனம் தின்றுருந்தாலும் கொஞ்சம் தீவனத்துக்கு அலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் சரி, அரிசி போட வேணாமே, கொஞ்சம் சத்துள்ள ஆகாரமாக தேங்காய் புண்ணாக்கு ஊற வச்சுருந்தேன், அதை போடலாமேன்னு போட்டேன். அப்படியும் அதுக்கு உள்ளே போக மாட்டேங்குது. வெளியே தீவனம் ஒன்று ஒன்றா இருக்கிறதுனால அது மேய்ஞ்சிக்கிட்டே தெரிஞ்சிருதுங்க. என்ன பயமாக இருக்குன்னா, தண்ணிகளை வந்து மழை தண்ணி குடிக்கிறதுனால ஏதாவது சளி கிளி பிடிச்சி ஏதாவது நோய் ஸ்ப்ரெட் ஆயிருமோன்னு கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது. அதுக்கு ஏதாவது கொஞ்சம் அலாட் மருந்து ஏதாவது கொடுக்கணும். நான் வந்து மெயினாக வந்து கால்நடை ஆஸ்பத்திரியிலேருந்து மருந்து வாங்கி கொண்டு வந்து வச்சுக்குவேன். அங்கே வந்து எல்லா விதமான மருந்துமே கொடுக்குறாங்க. அதாவது சளிக்கு பொடி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் பி காம்ப்ளெக்ஸ் டானிக்கு, அயோடின் அந்த உப்பு இருக்குல்ல, அது கலந்து வைக்க சொல்லி அயோடின் உப்பு கொடுப்பாங்க. எல்லாமே ஓரளவுக்கு நான் அதில் உள்ளதையே தான் பயன்படுத்துகிறேன், வெளியே வாங்குறதில்ல. ஆட்டுக்கு இன்ஜெக்ஷன் கொண்டுமே நம்ம இவ்வளோ கோழின்னு சொல்லி நம்ம பதிஞ்சு வச்சிட்டோம்னா அதையும் கொடுக்குறாங்க. நல்லா முதல்ல வந்து வெளியே மருந்துக்காக நிறைய செலவு பண்ணேன். இப்போல்லாம் எதுவுமே செலவு பண்ணலை. எல்லாமே கால்நடை ஆஸ்பத்திரி உதவியோடு நான் அங்கேருந்து வாங்கி கொண்டு வந்து வச்சு தான் அதை வந்து பாதுகாத்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தண்ணியில் ஃபுல்லாகவே கலக்கி விட்ருவேன், இல்லை தீவனத்தில் கலக்கிடுவேன். இதுதான் என்னோடய டெக்னிக்கு. இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னொன்று, 3 மாதத்துக்கு ஒருக்கா ஆட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடுவீங்களான்னா எனக்கு இல்லை. ஏன்னா வந்து பெரிய கோழி எண்ணிக்கையை வந்து நான் குறைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அவ்வளோ இல்லை. நான் ஒரு 20 கோழி 30 கோழி பெரிய கோழி வச்சுக்கணும்னு பார்க்குறேன். அதுக்குள்ளேயே சேல் ஆயிடுது எனக்கு டக்குன்னு. அதான் இந்த வாட்டி எப்படியாவது செட் பண்ணி கூடு முறையில் வந்து, அதாவது என்னென்னா, எனக்கு என்ன பிரச்சனைன்னா, 10 கோழி 20 கோழினா வீடு பக்கத்தில் இருக்கனால வீட்டை சுற்றி முட்டையிடுறதுக்கு தெரியுது. செட்டுக்குள்ளேயே அடைச்சி போடுவோன்னா சின்ன கோழியை வந்து மேயறக்கு வெளியே அனுப்பும்போது பெரிய கோழியும் சேர்ந்து போயிடுது. சரி, செட்டை திறந்து போட்டு கோழி முட்டையிடுனா அதுக்குள்ளே போய் காக்கா போய் எடுத்துருது, நம்ம சாத்தி போட முடியல.
பல பிரச்சனை இருக்குது. நம்ம கோழி முட்டை விடுறதுக்கு திறந்து போட்டால் காக்காவும் உள்ளே போய் எடுத்துருது. அதனால் கோழி குஞ்சுக்கு இப்போ வந்து செட்டப் போட்டிருக்கேன் இல்லையா, இதே மாதிரியே முட்டை விடுற கோழிக்கும் செட்டப் போடலான்னு பார்க்குறேன். ஒரு 10-20 கோழி சேர்ந்தோன்னே அந்த செட்டப் ரெடி பண்ணணும். என் முட்டை அடுத்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து அடுத்து பெருகிறதுக்கு. எனக்கு ஃபுல்லாகவே இப்போ சேல் ஆகிட்டுருக்கனால கோழி குஞ்சு எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதில் நான் சொன்னேன் இல்லையா, தீவனம் விற்றதுக்கு போக தீவனம் மூட வாங்கினது போக ஒரு 1000 ரூபா இந்த ஒரு 7 நாளில் எனக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கு. இனி வந்து எப்படியும் ரொம்பலாம் விற்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு விடை வந்து கலர்ஃபுல்லாக கொஞ்சம் நிப்பாட்டியிருக்கேன். எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். எல்லாம் மலை. நான் பக்கத்தில் போனேன்னா புளிய மரத்தில் 2 உட்காந்துருக்கு. நான் இந்த கோழிகை தான் என்கிட்ட இருக்கிறதுல முட்டையிடுற கோழி 1, 2. இது இன்னும் முட்டையிடலை இந்த சைடில் இருக்கிறது. அழகாக உட்காந்துருக்கு பாருங்கள். எல்லாம் ஒவ்வொரு செயலுமே கோழியோட தான் அழகாக இருக்கும். பறவை இனம் தானே, அது வந்து மேலே பறக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படும். இப்படி கம்பு கட்டி இப்படி உட்கார்றதுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். நல்லாவே அது என்ன சொல்கிறது, நல்லாவே அது வந்து அதோட இதை வந்து பாதுகாத்து அதை தோல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிருக்கும், இல்லை எங்கே போய் மேய்ஞ்சிருக்கும், ஈரமாக இருக்கிறது ஃபுல்லாகவே உட்காந்து துவட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே அழகாக எல்லாமே பண்ணுது பாருங்கள். பக்கத்தில் போக முடியல, பக்கத்தில் போனால் எல்லாமே எந்திரிச்சு போகுது. தீவனமும் நிறைய எடுத்துக்கலை. அந்த ஒவ்வொரு கோழி குஞ்சு ஒன்று தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஃப்ரீயாகவும் இருக்குது. நல்லா போயிட்டுருக்கு. இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லாருமே கோழி வளர்க்கலாம். கொஞ்சம் பார்த்து கவனமாக மட்டும் வளங்க. வெயில் காலம் மழை காலம் 2யும் வந்து எப்படி வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணி கொண்டு போகணுங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்குமே மறுபடியும் ஃபெயிலியர் தான். என்னென்னு கேட்டுங்க, அடுத்து நான் முட்டையிடுற கோழியெல்லாம் விற்றுட்டேன். இப்போ எனக்கு வந்து முட்டையிடுற கோழி வந்து ரொம்ப கம்மி. அடுத்து வந்து இது பெருசாகிடுச்சு. அந்த செட்டப் ஃபுல்லாகவே இன்னும் ஒரு வாரத்தில் வெளியே வந்துடும். கோழி வந்து என்கிட்ட இல்லை. அப்போ நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, அடுத்தடுத்த ஸ்டெப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம். கோழி மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா ஓரளவுக்கு செட் ஆகிருக்குமோ என்னமோ தெரியல. நம்ம அடுத்த வேலை பார்க்குறதுனால அந்த கவனம் அங்கே போயிடுது ஒன்று. அப்புறம் நிறையா இந்த பக்கம் ப்ளூடிங் செட்டப்பு, அந்த பக்கம் அது இதுன்னு நம்ம செட்டப் பண்ணாமல் மாட்டிக்கிட்டு முடிச்சிடக்கூடாதுங்கிற பயத்துலேயுமே நான் கொஞ்சம் முட்டையை சேல் பண்ணிட்டேன். கோழியும் கொடுத்துட்டேன். சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா இதில் ஒரு டெக்னிக் இருக்குது. என்னென்னா ஃபுல்லாக வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக கொஞ்சம் என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா சேவல் வந்து இப்போ 600 ரூபாய்க்கு விற்றோம் இல்லையா, நம்ம பங்குனி திருவிழா சேவலோட எப்படின்னா, நம்ம விற்றது வந்து நான்லாம் 800 700 சேவலும் 800 கோழியும் போட்டு 1500 ரூபாய்க்கு விற்றேன். ஆனால் சந்தையில் என்ன நடந்திருக்குங்கிற நிலவரமே எனக்கு தெரியல. ஒரு கோழி சேவை ஜோடி வந்து 2000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஏன்னா கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே வந்து பொங்க வைப்பாங்க. பங்குனி திருவிழாவோட இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பங்குனி திருவிழாவில் வீட்டில் வந்து சேவல் கோழி, அதாவது ஆடு வெட்டாதவங்க ஃபுல்லாகவே சேவல் கோழி வெட்டுவாங்க தாயமங்கல திருவிழாவுக்கு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 2000 ரூபாய்க்கு விற்றுருங்க. அப்போ இவங்க 1500 தானே சொல்கிறாங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு சுற்றி ஆளுக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு 5 சேவல் 6 சேவல் நிப்பாட்டியிருந்தேன். அந்த சேவலையும் கொடுத்து கோழியும் கொடுத்துருவோம், சரி நல்ல சேலுக்கு நல்ல விலைக்கு போகுதுலன்னு கொடுத்துட்டேன். போன வாட்டியும் இதே தப்பை தான் செஞ்சேன். எல்லா கோழியும் பிடிச்சி கொடுத்துட்டு இது பண்ணினேன். இந்த வாட்டி சேவலுக்காக சரி 7 கோழி அப்படினாலும் 7 கோழி வச்சிருந்தேன். திருப்பியும் வந்து கெஞ்சி கேட்குறாங்க, கோயிலுக்குமா கொடுமான்னு கேட்கவும், சரி நம்ம என்ன சும்மாவை கொடுக்குறோம், காசுக்கு தானே கொடுக்குறோன்னு கொடுத்துட்டோம். திருப்பி என்ன ஆயிடுது, எனக்கு வாங்கி விட்றதுக்கு ரொம்ப பயம். அடுத்த வேறு மாதிரி கோழிகை வந்துடக்கூடாது, சீக்குள்ள கோழி வாங்கிடக்கூடாது. வேறு கோழிகை எனக்கு என்னமோ பிடிக்கல. எனக்கு என்னோடய கோழியிலேருந்து வர்றது மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. வேறு எந்த கோழி வாங்கி விட்டாலும் எனக்கு செட் ஆகலை. அதை பழக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புதுசாக கோழி வாங்கி வச்சுட்டு இது ஃபுல்லாகவே அதில் பார்த்தா கொத்தும். நான் வெளி கோழிகளை வாங்கி விட்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். ஏன்னா நான் அனுபவம் பட்டது அப்படி தான். சந்தையிலேருந்து ஒரு கோழி வாங்கிட்டு வரோன்னா சீக்காக இருந்துச்சுன்னா இங்கே கொண்டு விட்டோம்னா அந்த சீக்கு ஃபுல்லாக இங்கே வந்துடும். நிறையா இதில் கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் இப்போ பயந்து 4 கோழி இருக்கும்போதே வாங்குவோன்னு ஐடியா போட்டு யூடியூப் பார்த்து ஏதாவது ஒரு சிறுவிடை, ஆனால் அரியலூர் சிறுவிடை சூப்பராக இருந்துச்சு, வாங்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்குள்ளேயுமே எனக்கு முட்டையிட ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நான் விட்டுட்டேன். இப்போவுமே கோழி குஞ்சு இல்லாதனால வாங்கி விடுவோமான்னு ஒரு ஐடியா ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் இது இன்னும் 1 மாதத்தில் எல்லாமே முட்டையிட ஆரம்பிச்சிட்டு என்ன கொடுக்காமல் இருக்கணும். ஆனால் ஃபுல்லாகவே கேட்டு வர்றாங்க, கொடுக்குறாப்புல தான் இருக்குது. சேல் பண்ணுறதுனால ஒன்றும் நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. என்னன்னு யோசித்து தான் செய்யணும். நான் எனக்கு வந்து என்கிட்ட இருக்குது வாங்கிக்கிங்கன்னு சொன்னது போய் இப்போ நான் வாங்கலாமா அப்படிங்கிற யோசனை பண்ணுற அளவுக்கு வந்துடுது பார்த்தீங்களா. இதிலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க கோழி வளர்ப்பு எவ்வளவு டக்குன்னு மூவ்மெண்ட் ஆகி போயிட்டுருக்குன்னு. சேல்ஸுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. எத்தனை பேர் எதனாலும் வந்துமே அது என்னது
அதாவது எல்லாத்துக்குமே நல்லா இப்போ கேளுங்க, நாட்டுக்கோழி வாங்கி சாப்பிடுங்க, டாக்டர்ஸ்லேருந்து சத்துள்ள ஆகாரம் சாப்பிடுங்க, வெளியே உள்ள பொருளை விட இது வந்து நல்லா பெஸ்ட்டு. சாறு வச்சு குடிங்க, குழந்தைங்களுக்கு கைக்கு இதாகிடுச்சுன்னா வச்சு குடிங்க அப்படின்னு நிறையா கை கால் உடஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது வந்து இதுதான் இப்போ. அதனால் நல்லாவே எல்லோரும் வந்து இதைத்தான் மெயினாக பண்ணுறாங்க. பண்ணுறவங்களும் ஒரு பக்கம், சாப்பிட்றவங்களும் இப்போ அதிகமாயிட்டாங்க. கோழி அந்த பிராய்லர் கோழி வந்து அது எப்போவும் எடுக்கிறாங்க. இது வந்து எப்போவாவது ஒரு வாட்டின்னு சொல்லியே இப்போ வந்து நிறையா பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுன்னா விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ அப்படி ஆயிடுச்சு. முதல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட சொல்லுவாங்க, கோழி வந்து இது ரஃப்பாக இருக்கும், அது வந்து சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் அந்த கோழிலாம் வந்த புதுசு, பிராய்லர் கோழிலாம் கிலோ 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்ற ஸ்டேஜு. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, வேண்டாம் அதில் என்ன கலந்துருக்காங்களோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாட்டுக்கோழிங்கிறது வந்து எப்போவாவது ஒரு வாட்டி, அதாவது ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அப்படி வீட்டில் நம்ம அடித்து சாப்பிடுவோம் இல்லையா. இன்னொன்று என்னென்னா, வீட்டில் வளர்க்குறவங்க ஏதாவது அது என்ன சொல்கிறது, சேவல் அதிகமாக இருந்துச்சா சேவல் அடித்து கொடுப்பாங்க. கோழி அவ்வளோவா அடித்து கொடுக்க மாட்டாங்க வீட்டில். கோழி இருக்கட்டும் முட்டையிடுறதுக்காகும் அப்படி இப்படின்னு வச்சுக்குவாங்க. சின்ன குஞ்சிலேயே அடித்து சாப்பிடுவாங்க சிலர். அப்படி நல்லா நிறைய இதில் எப்படியோ சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். ஆனால் வந்து இப்போ வந்து இதைத்தான் சாப்பிடணுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இது என்னென்னா, எல்லோரும் விரும்பி வளர்க்கலாம், சாப்பிட்லாம் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்துருச்சு. மெயினாக ஒரு 10 கோழியாவது எல்லோரும் வளங்க. நல்லா அது ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. இதுதான் என்னோடய அட்வைஸு. நம்ம வளர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வெளியே வாங்கி சாப்பிட்டாலும் உயிர் தானே. இது என்ன செய்யணும், நம்ம வளர்க்குறவங்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா கடையில் கொடுத்து சுத்தம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். 50 ரூபாய் என்னமோ கேட்குறாங்க. பாய். எல்லோரும் விரும்பி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.